ஐப்பசி மாத ராசி பலன் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதங்க. ஏன்னா இந்த ஒரு 4-5 மாதமாகவே கடுமையான ஒரு கேள்வியிலையும் மனதில் ஒரு குழப்பமான நிலையிலும் இருந்த உங்களுக்கு ஒரு மனத்தெளிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஐப்பசி மாதம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் கடகத்தில் உச்சமாகிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதனால் உங்களோட மனதில் தைரியம், வீரியம், மற்றபடியான வாழ்க்கையில் உயர்வான நிலை, நல்ல எண்ணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய இளைய சகோதரர் வழியில், சகோதரி வழியில் நல்ல ஒரு அற்புதமான ஒத்துழைப்பும், அவர்களுடைய பங்களிப்பும், அவர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடத்துல சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுடைய வாழ்க்கையில் சில சிக்கல்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீடு, வாசல், தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு குறைபாடான ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் அது பெரிய நெருக்கடி கொடுக்காது. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுவை வணங்கி வாருங்க, நிச்சயமாக அது ஒரு நற்பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். தாய் வழி உறவு, பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய பெண்களின் ஆசீர்வாதம் இதெல்லாம் நடக்குங்க. உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமிக்கு சென்று வழிபட வேண்டும். ஆண் தெய்வமாக இருந்தால் அமாவாசை என்று வழிபடுங்க. ஏதோ ஒரு கோயிலுக்கு தினந்தோறும் அம்பாளுடைய கோயிலுக்கு சென்று வழிபட்டு வந்தீர்கள் என்றால் பராசக்தியினுடைய அனுகிரகமும் மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூரணத்துவமாக கிடைக்கும். உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். புத்தி சாதுரியம், புத்தி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், புத்தி கொள்முதல் என்று சொல்லக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய அந்த வணிகங்கள், கொடுக்கல் வாங்கல் இதெல்லாமே அற்புதமான நுட்பமான அந்த அறிவு சார்ந்த வேலைகள் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய யோகத்தை நிச்சயமாக 5ஆம் இடத்துல கன்னியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஏற்படுத்தும். அதனால் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று சுக்கிர பகவானை வணங்கி உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுங்கள். நிச்சயம் நல்பயனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்துல புதன், செவ்வாய், சூரியனோட இணைவு அது துலாத்தில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக நற்பயனை கொடுக்கும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய சில சிக்கலான விஷயங்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். தந்தைக்கும் மகனுக்குமான வாக்குவாதங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தந்தையினுடைய சம்பந்தப்பட்ட எந்த ஒரு உறவுகளிடமே கொஞ்சம் கவனமாக உங்களுடைய நடவடிக்கை, பேச்சு இதில் இருக்கக்கூடியதில் எல்லாம் ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு வார்த்தைக்கு 2ஆக திரித்து உங்கள் மேலே பழி போடக்கூடிய சூழ்நிலை உருவாகும். தந்தைக்கும் மகனுக்குமான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழலை அந்த உறவுகள் ஏற்படுத்தும். அதனால் தந்தை சம்பந்தப்பட்ட உறவு நிலைகளில் கொஞ்சம் நீங்கள் டிஸ்டன்ஸாகவே மெயின்டைன் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல மனநிலையை கொடுக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, சனி சேர்க்கை உங்களுக்கு அற்புதமான யோகத்தை கொடுக்கும். ஏனென்றால் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தினுடைய இருக்கக்கூடிய தொழில்காரனாக இருக்கக்கூடிய சனி பகவானும் அந்த 10ஆம் இடத்தில் ராகுவுடன் சேர்ந்து இருப்பது உங்களுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்யும். ஆனால் ஒன்றை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். வியாபாரம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கொடுக்கல் வாங்கலில் நேர்மையை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டும். கொஞ்சமாவது பிசிறு தட்டி கொஞ்சம் நீங்கள் தவறு செய்து பேராசைப்பட்டீர்கள் என்றால் 1க்கு 1000 மடங்கு நஷ்டத்தை கொடுத்துவிடும். 1க்கு 100 மடங்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய ராகுவும் சனி பகவானும் ஒரு சிறிய தவறு செய்துவிட்டால் 1க்கு 1000 மடங்கு அடியை கொடுத்துவிடும். அதை கவனித்துக் கொள்ளுங்க. உங்களுடைய அடுத்த இலக்கு, வருங்காலத்தினுடைய எதிர்காலத்தினுடைய திட்டங்களுக்கெல்லாம் இந்த மாதம் என்பது மிக சிறப்பான ஒரு வாய்ப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தெளிவான ஒரு சிந்தனையுடன், தெளிவான மனநிலையுடன், நேர்மறை சிந்தனையுடன் நீங்கள் செயல்படுங்கள். எடுத்த காரியம் நிச்சயமாக வெற்றியடையும். அது வாழ்க்கையில் உங்களுக்கு உயர்வு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. நற்பயனை கொடுக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நீங்கள் வணங்க வேண்டியது மகாலட்சுமியும் பெருமாளையும் வெள்ளிக்கிழமை தோறும் நிச்சயமாக நீங்கள் வணங்க வேண்டும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும். பெண்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய நிலுவை இருந்தால் கொடுத்து விடுங்க. உற்றார் உறவினர்களிலும் இருக்கக்கூடிய பெண்களிடம் மதிப்பு மரியாதையுடன் நடந்து கொள்ளுங்கள். தாயை போற்றுங்கள். தாய் வழி சொந்தங்களை வணங்குங்கள். முன்னோர்களுடைய இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களை நீங்கள் வணங்கி தாயுடைய குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வந்தீர்கள் என்றால் மிக சிறப்பான யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதங்கள் இந்த மாதத்தில் நடக்கும். இதில் மிக மிக உன்னதமானது, அற்புதமானது என்ன அப்படின்னா, சூரிய பகவானை நீங்கள் அனுதினமும் வணங்க வேண்டும். அதுதான் இதில் சிறப்பானது. ஏன்னா புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அப்படி நடக்கக்கூடிய சம்பவத்தில் நிச்சயமாக உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக இருக்கும்.
ஏனென்றால் இங்கே துலாத்தில் புதனும் செவ்வாயும் சூரியனும் இணைந்திருப்பதனால இரத்த உறவுகள், இரத்த சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அறிவு சார்ந்து புத்தி சார்ந்து நம்ம பேசுகிறோங்கிற அந்த பேச்சு நிச்சயமாக பகை உண்டாகும். அதை உண்டாக்காமல் அதை தடுத்து நம்மளுக்கு நற்பயனை கொடுக்கக்கூடியது சூரிய பகவானுடைய அந்த வழிபாடாக இருக்கும். சூரியனை வணங்கி வாருங்கள். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தால் நிச்சயமாக தொடாதீங்க. இந்த மாதம் முழுக்க தொடாமல் இருந்தால் நல்ல அற்புதங்கள் நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 அந்த சாயந்தர நேரம் ராகு காலத்தில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய காலபைரவரை விளக்கேற்றி வழிபட்டு வந்தீர்கள் என்றால் வெற்றி தொடர்ந்து கொண்டே இருக்கும். நிச்சயம் இது உங்களுக்கு எதிர்காலத்துக்கான ஒரு அடித்தளமாக இந்த மாதம் இருக்கும். நன்றி, வணக்கம்.